கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கெது நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:20 மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனுடைய கோபம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அது தேவனுடைய நீதி என்ன செய்யாது, விளங்க பண்ணாது அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு போதகர் தன்னுடைய சபையில பொறுமையை குறித்து ரொம்ப அதிகமாக பேசுறாங்க, ரொம்ப ஊக்கமாக பேசுறாங்க. அநேக வசனங்களை அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்து அநேக காரியங்களை சொல்லி அங்க பிரசங்கம் செய்தாங்க. அப்படி அதை கேட்டு அநேகருக்கு என்ன இருந்துச்சா, ரொம்ப மனசுல குத்தப்பட்டவர்களாக இனிமேல் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும், எதுக்குமே அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சாங்களாம். அப்படி தீர்மானித்து வெளியே வந்து போதர் எடுத்து சொன்னாங்களாம், ஐயா நீங்க இன்னைக்கு பண்ண பிரசங்கம் அது ரொம்ப உதவியா இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு பிரசங்கமாக இருந்துச்சு, அது ரொம்ப என்னை மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பா நான் என்ன செய்வேன், முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி சிலர் சொன்னாங்களாம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நேரம் முடிஞ்சிருச்சு. போதகரும் தன்னுடைய இல்லத்துக்கு செஞ்சார். அதுல மிகவும் மிகவும் ரொம்பவும் தொடப்பட்டு 2 வாலிபர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, போதகருக்கு நம்ம என்ன செய்யணும், வீட்டுல போய் அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இல்லத்தை நோக்கி அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போய் அவங்க வீட்டுக்குள்ள நுழைவதற்கு சற்று முன்பதாக வாசல் கிட்ட போகும் பொழுது, இவங்க போகிறதுக்கு முன்பாக அங்க உள்ள இருந்து ஒரு தட்டு வெளியே சாப்பாட்டோட வெளியே வேகமா வந்துச்சான். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியமா, என்னடா போதகர் வீட்டுல இருந்து தட்டு இவ்வளவு வேகமா வந்து வெளியே விழுது அப்படின்னு பாக்குறாங்க. அதோட ரொம்ப சத்தமான ஒரு வார்த்தைகளும் ரொம்ப வேகமாக திட்டுகிற ஒரு சத்தமும் கேட்டுச்சான். அப்ப அந்த வாலிபர்கள் சற்று முன்பதாக சென்று கவனிக்கிறாங்க. போதகர் ரொம்ப ஆவேசமாக தன்னுடைய மனைவியை திட்டிட்டு இருக்காங்களாம். என்ன நீ சாதம் பண்ணியிருக்க, என்ன குழம்பு பண்ணியிருக்க, அதில் உப்பு கூட இல்லை, மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லி அவங்க வேகமாக திட்டுவதை அவங்க வாலிபர்கள் கேட்டாங்க. அதை கேட்ட வாலிபர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான். போதகர் அங்கே அவ்வளோ காரியம் சொன்னாங்களே, பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அந்த உதாரணத்தெல்லாம் அவங்க யோசித்து பார்த்து ரொம்ப அவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சான். அந்த வாலிபர்கள் மன வருத்தத்துடன் திரும்பி போனாங்களாம். அதுதான் அவங்க கடைசியாக ஆலயத்திற்கு வந்த நாட்களும் கூட. அதற்கப்புறம் அவங்க திரும்பி அந்த ஆலயத்துக்கு வரல. அதனாலதான் இங்க வசனம் சொல்லிச்சு, என்ன சொல்லுது, கோபம், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு சொல்லி. நமக்கு பெரிய உதாரணம் ஆண்டவர் தாங்க, ஏசப்பா தாங்க. ஏன்னு சொன்னா, அவர் பிலாத்துக்கிட்ட அவர் நிக்கிறப்ப அங்க அநேகர் விசாரணை அவர் மேற்கொள்ளுவாங்க. ஆனாலும் அவர் எப்படி இருப்பார் சொன்னா, ரொம்ப பொறுமையா வாயை திறவாத அவரை கேட்பாங்க, நீ தேவனுடைய குமாரனா, நீ எல்லாத்தையும் செஞ்சிருவியா, தேவாலயத்தை இடிச்சு கட்டிடுவியா அப்படிலாம் ரொம்ப கேட்பாங்க. நீ தேவனுடைய குமாரன்னா எது செய் அதை செய், நிறைய அற்புதம் செஞ்சியாமே அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அவர் செஞ்சாரு தானுங்களே. ஆனாலும் கூட அவர் வாயே திறக்கல, ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. ஏன்னு சொன்னா அவருக்கு தெரியும், அவர் வந்த நோக்கம் வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் விவரித்து சொல்வதற்கு இல்லை, நான் யாரு, நான் தேவனுடைய குமாரன் எல்லாருக்கும் விவரித்து சொல்வதற்காக அவர் வரல. அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே வந்தார். அவருடைய நோக்கம் எல்லாம் ரட்சிப்பின் நோக்கமா இருந்ததுனால அவர் ரொம்ப பொறுமையா வாய் திறவாமல் இருந்தார். எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கோபம் வந்து நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன காரியம் இல்லைங்க. அது சில நேரத்தில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அது போக போக என்ன செய்யும், அதுவே பெரிய நம்மளுடைய பழக்கமாகும். அப்படி இருக்கும் பொழுது அது மாத்திரம் இல்லை, கோபம் என்ன செய்யும், கொலை செய்வதற்கு கூட என்ன செஞ்சிடும், நம்மை வழி நடத்திடும். சின்ன கோபம் தான் என்ன செஞ்சிடும், கோபத்தில் அடிச்சிருவாங்க. அடித்தா என்ன செய்யுது, தெரியாத இடத்துல பட்டு என்ன செய்வாங்க, மரணத்தை சந்திப்பாங்க. இப்போ நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் கோபத்தை ரொம்ப குறைச்சிடும். எனக்கும் அடிக்கடிக்கு கோபம் வரும். ஆனால் என்னை பார்த்தா எனக்கு சொல்ல மாட்டாங்க எனக்கு கோபம் வரும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கும் என்ன செய்யும், கோபம். அந்த குணத்தை நம்ம என்ன செய்யணும், நான் இது ஒவ்வொரு நாளும் படிக்கிற ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்வேன்னா, என்னோட கூட ஒத்து பார்ப்பேன், நம்ம இதில் எவ்வளோ குறைவுள்ளவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோபத்தை நம்ம ஏன்னு சொன்னால்,
நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு சொன்னா தேவன் நீதி உள்ளவர். சரிங்களா? அப்ப நம்ம பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அவர் பொறுமையாக இருந்ததுனால தான் என்ன கிடைச்சிச்சுன்னா, உங்களுக்கும் எனக்கு என்ன கிடைச்சிச்சு? நித்திய ஜீவன் கிடைச்சிச்சு. நம்முடைய பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சு. அவர் அன்னைக்கு பொறுமை இல்லாம கோபப்பட்டு அவர் அநேக காரியங்களை செஞ்சிருக்க முடியும், செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? நீங்களும் நானும் நித்திய மரணத்துக்கு ஆளாக இருப்போம். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தையும் இப்பேற்பட்ட பாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கிற தேவன், அவரை நேசிக்கிறதுக்கு இன்னும் நீங்க ஏன் தாமதிக்கிறீங்க? ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க அந்த ஆண்டவரை பற்றி அறியாத இருந்திருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய பற்றி நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் பொறுமையோடு இருந்து சிலுவையை அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, சுமந்து கல்வாரி சிலுவையில் ஆணிகள் அடிபட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்து நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அந்த தேவன் இன்னைக்கு அவருடைய அன்பான அந்த காயப்பட்ட கரத்தை நீட்டி உங்களை அழைக்கிறார். அன்பு மகனே, அன்பு மகளே, வாங்க, ஏன் இன்னும் தயக்கம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை அழைக்கிறாரு. அது வருவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? தாமதிக்க கூடாது. தாமதிக்காதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க சில காரியங்களை குறித்து கோபமுற்றவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னா அதெல்லாம் நீக்கி போட்டுட்டு ஆண்டவரத்துல பொறுமையோட, அவர் எப்படி பொறுமையா இருந்து சாதித்தாரோ காரியத்தை, அதே போல நாமும் தேவ பிள்ளைகளும் பொறுமையாக இருந்து காரியங்களை சாதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் அந்த பொறுமையை கற்றுத்தர அவர் என்ன செய்வார்? தேவ ஆவியானவரை கொண்டு உங்களை வழிநடத்த காத்திருக்கார். அவர் உள்ள குணாதிசயத்தை நீங்களும் நானும், அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும், அவரை பின்பற்ற போகிற அல்லது அவரை தெரிந்தெடுத்து கொள்ள போகிற ஒவ்வொருவரும் பின்பற்றக்கூடியவர்களாக மாறும் பொழுது இந்த குணாதிசயம் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த குணாதிசயத்தை பெற்றுக்கொள்ள இன்று நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்பாகவே இருக்கிற எங்கள் தேவனை, கோபத்தை விட்டுவிட எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுங்க. நீர் எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம் கர்த்தாவே, ஆனாலும் கூட உடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு புதிய கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி இன்னொரு நாளையும் எங்கள் வாழ்நாட்களில் ஜீவிக்க இந்த உலகத்தில் நாங்களும் வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தப்பிதங்களுக்கு ஏற்றபடி நீர் எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை வழி நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கோபத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கோபத்திலிருந்து பிள்ளைகள் வெளிவர கிருபை செய்யுங்க. அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் மன்னித்து மறந்து ஜீவிக்க உதவி செய்யுங்க. அது மாத்திரல தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் மேல் காட்டுகிற அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக, நீர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளவு பொறுமையாக இருந்தீரோ, மெதுவான பிரதித்திரம் கொடுத்தீரோ, அதே போல நாங்களும் பொறுமையோடு இருந்து மெதுவான பிரதித்திரம் சொல்லுகிறவர்களாக இருக்க நீர் எங்களை பலப்படுத்துங்க. இந்த பொறுமையை எங்களுக்கு கொடுங்க சாமி. இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே பொறுமையை கையாளுவது மிகவும் கடினமான காலகட்டங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் மத்தியிலும் உடைய ஒத்தாசை எங்களோடு கூட இருக்குமானால் அதுபடியும் நாங்கள் வாழ முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அந்த விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பாவங்களை மன்னித்து உடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்ளும் வரைக்கும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.